இப்போ நம்ம நந்தினிக்கு ரஞ்சித்த பத்தின எல்லா உண்மையுமே தெரிய வருது. தெரிய வந்ததுமே நம்ம நந்தினி மிகப்பெரிய ஒரு உலக்க எடுத்து ரஞ்சித்தோட மண்டைய பொளக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் எப்படி ஹேமாவ கொலை பண்ண ட்ரை பண்ணானோ, அதே மாரி இப்ப நந்தினிய வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணதுல, கடைசில ரஞ்சித்தே வந்து வசமா எல்லார்கிட்டயும் மாட்டிக்கிட்டான். என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ரஞ்சித். அந்த பென் டிரைவ குடுங்க பார்க்கலாம். சூர்யாட்ட தானே நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாரி எவ்வளோ ட்ரை பண்றான். நம்ம நந்தினியும் முடியவே முடியாது. சூர்யா சார பத்தி உங்களுக்கு தெரியாது. வேணாம் சார் குடுக்க முடியாது அப்படின்ற மாரி அவன் ஒரு 10 வாட்டி கெஞ்ச நந்தினி வந்து குடுக்கவே இல்ல. சிஸ்டர் குடுங்க அப்படின்ற மாரி மிரட்டவுமே, என்ன சார் மிரட்டுறீங்க அப்படின்ற மாரி கேட்க, ஆமா இவ்வளோ நேரம் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். நீ குடுக்கல. அப்புறம் மிரட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்ல, எதுக்காக மிரட்டுறீங்க? நான் சூர்யா சார்ட்ட தானே குடுப்பேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக மிரட்டுறீங்க அப்படின்ற மாரி சொல்ல, குடுத்தா நல்லது. இல்லன்னா ஹேமாவ அனுப்புன இடத்துக்கே உன்னையும் அனுப்பிடுவேன் அப்படின்ற மாரி அவன் வந்து பிளாக்மெயில் பண்ணவுமே, ஒண்ணுமே புரியல நந்தினிக்கு. என்னது ஹேமாவ அனுப்புனியா? எங்க அனுப்புன? அப்படின்ற மாரி கேட்க, எங்கயா அதான் அவள சொர்க்கத்துக்கு அடிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேனே. அப்புறம் என்ன? அதே நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா மரியாதையா வந்து குடுத்துரு அப்படின்ற மாரி சொல்ல, அடி பாவி! அப்ப நீனா வந்து கொலை பண்ணியா? அப்படின்ற மாரி நந்தினி வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியா கேட்குறாங்க. ஆமா நான் தான் கொலை பண்ணேன். இப்ப 2வது கொலையும் பண்ண போறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிடவுமே, நந்தினிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியல. உடனே நந்தினி அந்த ரூம விட்டு வெளிய வந்து கத்த ட்ரை பண்றாங்க. உடனே வாயில துணி வச்சு அடைச்சு மறுபடியுமே வந்து அதாவது சூர்யா கனவு கண்டாரு பாத்தியா? அதே மாரியே வந்து நந்தினிய போட்டு கழுத்துல துணி வச்சு இறுக்குறதும், போறதுமா வந்து பண்ணிட்டு இருக்க. உடனே நம்ம நந்தினிக்கு சுத்தமா புரியல. எதுக்காக இவன் வந்துட்டு இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. எதுக்காக ஹேமாவ கொன்னான்னு புரியல. என்ன விடுங்க, விடுங்க அப்படின்ற மாரி நந்தினி சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. உன்ன உட்டா அப்புறம் நான் ஜெயிலுக்கு போவேன்டி. நான் வந்து ஜெயிலுக்கு போக விரும்பல. உன்ன வந்து கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினிக்கும் ரஞ்சித்துக்கும் இப்ப பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி ஆ இப்படியே ஒண்ணு விட்டா சரி வராதுன்னு சொல்ல, அவன எட்டி உதைச்சிட்டு, பக்கத்துல ஒரு ஒரு உலக்க பெருசா வச்சிருந்து சாய்ச்சு வச்சிருக்காங்க. எடுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. ரத்தமா ஊத்துது. நந்தினி உடலையே, "ஏன்டா எவ்ளோ திமிரு இருந்தா, நீ இந்த மாரிலாம் பண்ணியிருப்ப. உன்ன இப்படியே விட்டு வச்சா சரி வராது. உன்ன என்ன பண்றேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவ்ளோ ஆவேசமா வந்து கத்திட்டு இருக்கவுமே, வீட்ல உள்ள எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நம்ம நந்தினி அப்பயும் விடலையே. போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்க. உடனே சுந்தரவல்லி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்க, அம்மா இதுக்கு மேல இந்த சம்மந்தம் நமக்கு வேணாம்மா. இவங்கள வீட்டை விட்டே அடிச்சு துரத்துக்குமான்னு சொல்ல, ஆ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாரி கேட்க, இல்லம்மா இவங்கள நீங்க வீட்ல வச்சுட்டே இருந்தா அவ்வளோதான் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாரி என்னென்னமோ வந்து சொல்லவுமே ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவ இப்படி சொல்றா போறான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் சொல்றாங்க, "உனக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அப்பதான் சொல்றாங்க, இந்த மாரி இவரு இவ்ளோ கேவலமானவரா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. ஹேமாவ கொலை பண்ணதே இவரு தான் அப்படின்ற மாரி சொல்ல, எது ஹேமாவ கொலை பண்ணதா? அம்மா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலம்மா. அதான் ரஞ்சித்த தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ரஞ்சித் இருந்துகிட்டு, ஆமா ஆண்டி இவளுக்கு வந்து நான் வந்துட்டு கல்யாணம் பண்றது பிடிக்கல. அதனால தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்ட போடவும், அப்ப அவன் மூஞ்ச வச்சுக்கிட்டு அவனால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு சுந்தரவல்லி சொல்றாங்க, என்ன நடக்குது இங்க? அம்மா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்கம்மான்னு சொல்லிட்டு நந்தினி கெஞ்சவே, அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. எதுக்காக இவ இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு ஒண்ணுமே புரியாம உடனே வந்து அவன் தான் கொலை பண்ணான்னு என்ன உன்ட்ட ஆதாரம் வச்சிருக்க அப்படின்ற மாரி கேட்க, அப்பதான் இவரு எதையும் வாயால சொன்னாரு. என்னை கொலை பண்ணவும் இவரு தான் ட்ரை பண்ணாரு. அதனால தாம்மா சொல்றேன். நம்பாதீங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்ற மாரி கெஞ்சுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு? லூசு மாரி பேசிட்டு இருக்க. மரியாதையா இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாரி சொல்ல, இல்லம்மா என்னால போக முடியாது. எனக்கு இப்ப எப்படியாச்சும் வந்து நான் இதுலேருந்து வெளிய கொண்டு வந்தே ஆகணும். இவனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லவும், ரஞ்சித் வந்து பாத்தீங்களா ஆண்டி எப்படி சொல்றான்னு, இவளுக்கு சுத்தமா வந்து நான் கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்ல ஆண்டி. அதனால தான் வந்து இந்த மாரிலாம் வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே சுந்தரவல்லி டோட்டலா கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. அப்பதான் சூர்யா அங்கேருந்து வர்றாரு. என்னாச்சு நந்தினி அப்படின்னு கேட்கும்போது,
சார் இவன் வந்து கொலை பண்ண பார்க்குறான், நான் வச்சுருந்த பென்ட்ரைவ் என்னை கேட்டு ரூமெல்லாம் வந்து தேடி கேட்டு ஒரே சண்டை சார். இப்போ எப்படியாச்சும் வந்து நான் வந்து வெளியே வந்தே ஆகணும் சார். இவனை வந்து இப்படியே விடக்கூடாது சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்கவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. எதுக்காக வந்து என்ன நந்தினி இப்படி சொல்கிற? ஆமாம் சார் நான் சொல்கிறத நம்புங்கன்னு சொல்ல சூர்யா அப்படியே வந்து நம்புறாரு. நம்பினது மட்டும் இல்லாமல் உன்னை விட்டு வச்சாதனடா நீ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவேன், உன்னை இதுக்கு மேலே விட்டே வைக்க போகிறதில்ல, உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நந்தினி வந்து இவனை இப்படியே நீங்கள் விட்டு வைக்க வைக்க கண்டிப்பாக வந்து பிரச்சனை பெருசாக தான் ஆக போகுது. இவனை எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துனா மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து சரி வரும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே வந்து முடியதாங்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நந்தினி என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து சூர்யா சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. அதனால் இவரை எப்படியாச்சும் வந்து இங்கேருந்து கொண்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் தான் அது எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே அது சரியாகாது அப்படின்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நந்தினி அந்த அளவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் போராடினாலும் கொஞ்சம் கூட வந்து அதை கேட்குறதாவே இல்லை. ஏன்னா நம்ம நந்தினி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, இவங்கிட்ட பேசுனது வேஸ்ட்டு, இவன் நம்மன்னா நம்மளுக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி தெரிய வருது. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் என்ன ஆக போகுது, எந்த மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.